கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக பூமிக்கு வரப்போகிறார். இதை 2000 வருடத்திற்கு முன்பு இவ்வுலகில் அவர் வாழ்ந்த காலங்களில் வாக்கு பண்ணி இருக்கிறார். உண்மையில் அவர் திரும்பி வருவார் என்று நாம் எப்படி அதை உறுதியாக நம்புவது என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தராகிய இயேசு மீண்டும் வரும்பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லிய தீர்க்க தரிசனங்களை கவனித்து பாருங்கள். அந்த வசனங்களையும் இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து வருகிற சம்பவங்களையும் ஒத்து பார்ப்பீர்களானால் நாம் வாழும் நாட்களிலேயே கர்த்தராகிய இயேசு உண்மையாக திரும்ப வருவார் என்பது நிரூபணமாகிறது. அந்த தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் அவர் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்திற்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் வதந்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதீர்கள், பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட யுத்தங்களும் கலவரங்களும் நடந்து கிட்டத்தட்ட 180 மில்லியன் மக்கள் மரித்துள்ளனர். முதலாம் உலகப் போரின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் தொகை 37,08,666. பொருள் சேதம் 11 லட்சம் கோடி. 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் தொகை சுமார் 4 கோடிக்கும் மேல். கடந்த 6/8/1945 ஹீரோஷிமா நாகசாகியில் நடத்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதலால் மரித்தவர்கள் சுமார் 80,000க்கும் மேற்பட்டோர். இன்று இஸ்ரேலிற்கு விரோதமாக ரஷ்யாவின் தலைமையில் அனைத்து அரபு நாடுகளும் இணைந்து போர் தொடுக்க 3ஆம் உலகப் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்குங்க, 3வது உலகப் போர் வருமா அப்படின்னு சொல்லி. இதுவரை உலகம் எத்தனை உலகப் போர்களை பார்த்துள்ளது? 2 உலகப் போர்களை பார்த்துள்ளது. 3ஆம் உலகப் போர் வருமா என அந்த காலம் தொட்டே பலவிதமான அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல்வேறு காலகட்டங்களை தாண்டி பிறகு சோவியத் யூனியன் உடைந்தது 1991ஆம் ஆண்டு. அப்படியே நாம் இப்பொழுது 3ஆம் உலகப் போர் வருமா என்ற கேள்வியில் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்கிறார்? அமெரிக்க படை ரஷ்ய படையுடன் மோதினால் அது உலகப் போராக மாறும் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஊடகத்திற்கு அவர் பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியில் இவ்வாறு சொல்றார். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதும் நிலையை எட்டியுள்ளது. உக்ரைன் நாட்டை சுற்றி ரஷ்யா தன்னுடைய படை வீரர்களை 1 லட்சம் பேருக்கு மேலே உள்ள வீரர்களை நிறுத்திவிட்டது. அண்டை நாடுகளிலும் படை வீரர்களை நிறுத்திவிட்டது. இப்படியான ஒரு நெருக்கடி எந்நேரம் வேண்டுமானாலும் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கலாம். அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அமெரிக்க இராணுவம் உள்ளே இறங்கினால் ரஷ்யாவிற்கும் அமெரிக்க படையுக்கும் போர் நடந்தால் அது உலகப் போராக மாறும் அப்படின்னு சொல்லி எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் பைடன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும்
கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இனப்போர்கள், மதவெறி, இனவெறி, மொழிவெறி, நிறவெறி இவற்றினால் இந்நூற்றாண்டில் ஏற்பட்ட பாதிப்புகள் அநேகம். அவற்றுள் சில 1918 முதல் 1993 வரை செக்கோஸ்லோவாக்கியாவில் உண்டான இனக்கலவரத்தினால் செக்ஸ் குடியரசு மற்றும் ஸ்லோவாக் குடியரசு என்று இரண்டாக பிரிந்தது அந்நாடு. 1950 தொடரும் சீன அரசாங்கத்தின் ஒடுக்குமுறையை எதிர்த்து திபெத்தியர்கள் நடத்தும் போராட்டம். 1983 முதல் 2009 வரை இலங்கை ஈழத் தமிழர்களுக்கான பதற்ற நிலை. 1990ஆம் ஆண்டுகளில் யுகோஸ்லேவியாவில் நடந்த இனக்கலவரத்தினால் அந்நாடு 6 தனி நாடுகளாக பிரிந்தது. 1991 முதல் 1996 வரை நடந்த ரஷ்ய செச்சினியா இடையேயான இனப்போர். 1992 டிசம்பர் மாதம் இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த பாபர் மசூதி இடிப்பினால் வெடித்த கலவரம். 11/9/2001 அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது. 2008 முதல் தொடரும் இஸ்ரேல் காசா பிரச்சனை. 2010 டிசம்பர் மாதத்தில் துனிசியாவில் அரசின் ஆட்சிக்கு விரோதமாக மக்கள் நடத்திய வன்முறை போராட்டங்களால் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 2012 ஜூலை மாதம் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் போடோ இனத்தினருக்கு எதிராக எழும்பிய வன்முறை சம்பவம். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் தங்கள் இனத்திற்கே எதிராக எழும்பியுள்ள தீவிரவாதிகளின் வன்முறை செயல்கள். மகா பூமி எதிர்ச்சிகள். 14ஆம் நூற்றாண்டில் சுமார் 137 அதிர்வுகள். 15ஆம் நூற்றாண்டில் சுமார் 174 அதிர்வுகள். 16ஆம் நூற்றாண்டில் சுமார் 254 அதிர்வுகள். 17ஆம் நூற்றாண்டில் சுமார் 378 அதிர்வுகள். 18ஆம் நூற்றாண்டில் சுமார் 640 அதிர்வுகள். 19ஆம் நூற்றாண்டில் சுமார் 2705 அதிர்வுகள். 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட அதிர்வுகளினால் உயிர் சேதங்கள் ஏராளம். 26/1/2001 அன்று குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் மரித்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 20,000. 26/12/2004 அன்று ஆசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்குதலால் மரித்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 2,80,000. 12/5/2008 அன்று சீனாவில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் மரித்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 51,000. 12/1/2010 அன்று ஹெய்த்தி தீவில் உண்டான நிலநடுக்கத்தினால் மரித்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 2,50,000. கடந்த 11/3/2011 அன்று ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் மரித்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 10,000. உலகம் முழுவதும் நடப்பாண்டில் 111க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் நில அதிர்வுகள் தற்போது அதிகரித்துள்ளது என்றும் கடந்த 40 முதல் 50 ஆண்டுகளில் பெரிய அளவில் 12க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் நிகழ்ந்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகம் முழுவதும் நடப்பாண்டில் 111க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் குறிப்பாக இந்தியாவில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த முறை அதிக அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் 7.0 மற்றும் அதற்கு மேற்பட்ட ரிக்டர் அளவில் 11 இடங்களில் பதிவாகி உள்ளன என்றும் 6.9 ரிக்டர் அளவுக்குள் 100க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் பதிவாகி உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பஞ்சங்கள். 1921 ரஷ்யாவில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் சுமார் 9 மில்லியன் மக்கள் மரித்துள்ளனர். 1932 1934 வரை
சோவியத் யூனியனில் உண்டான பஞ்சத்தினால் சுமார் 8 மில்லியன் மக்கள் மரித்துள்ளனர். 1941 முதல் 1944 வரை கிரீஸில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் சுமார் 3 லட்சம் மக்கள் மரித்துள்ளனர். 1943 இந்தியாவில் பெங்கால் மாநிலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள் மரித்துள்ளனர். 1958 முதல் 1961 வரை சீனாவில் சுமார் 30 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால் மரித்துள்ளனர். 1995 1999 வரை வடகொரியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் மக்கள் மரித்துள்ளனர். 20ஆம் நூற்றாண்டில் மட்டும் உலகம் முழுவதும் 70 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால் மரித்துள்ளதாக ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. 2009 கென்யாவில் ஏற்பட்ட பஞ்சத்தில் சுமார் 10 மில்லியன் மக்கள் மரித்துள்ளனர். 2012 கிடைத்த தகவலின்படி 7 பில்லியன் மக்களில் சுமார் 849 மில்லியன் மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 48,54,907 பேர் இறந்துள்ளனர். ஒரு நாளில் சுமார் 35,000க்கும் மேற்பட்டோர் மரிக்கின்றனர். அதாவது 2.43 நொடிகளுக்கு ஒருவர் உணவின்றி மரிக்கிறார். மக்கள் தொகையில் 7 பேரில் ஒருவர் உணவில்லாமல் தவிக்கின்றனர். நடப்பு ஆண்டில் 41 நாடுகளில் 18 கோடி மக்கள் உணவு பஞ்சத்தை எதிர்நோக்கியுள்ளதாக ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பின் அறிக்கை கூறியுள்ளது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. உலக அளவிலான உணவு பஞ்சம் குறித்து 6வது ஆண்டறிக்கையை 17 சர்வதேச அமைப்புகளின் உதவியுடன் ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு வெளியிட்டுள்ளது. 2021 கொரோனா பாதிப்புகள், போர் மற்றும் இயற்கை சீற்றங்களின் விளைவாக 53 நாடுகளைச் சேர்ந்த 19.3 கோடி மக்கள் கடும் உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டதாக ஐநா கூறியுள்ளது. உக்ரைன் போரின் காரணமாக உணவு விலை 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலை 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உச்சமடைந்துள்ளது. இதன் காரணமாக உலகமெங்கும் 4.7 கோடி பேர் கூடுதலாக உணவு பஞ்சத்தை எதிர்கொள்வார்கள் என்று ஐநாவின் உலக உணவு திட்டத்தின் தலைமை பொருளியலாளர் எச்சரித்துள்ளார். உலக அளவில் 2022 சொமாலியா நாட்டில் அதிகபட்சமாக 60 லட்சம் பேர் உணவுக்கு பஞ்சத்தை எதிர்கொள்வார்கள் என்று ஐநா அறிக்கை கணித்துள்ளது. ரசாயன உரம், கோதுமை மற்றும் இதர உணவு தானியங்கள் இறக்குமதிக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைனை சார்ந்திருக்கும் சொமாலியா மற்றும் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் உணவு பஞ்சம் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், ஏமன், தெற்கு சூடான், காங்கோ, நைஜீரியா, கென்யா ஆகிய நாடுகளில் உணவு பஞ்சம் தீவிரமடையும் என்று ஐநா அறிக்கை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொள்ளை நோய்கள். இந்நாட்களில் அநேக அச்சுறுத்தும் கொள்ளை நோய்கள் உண்டாகியுள்ளன. பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் என்று விஞ்ஞானம் மற்றும் மருத்துவ ரீதியில் குணப்படுத்த முடியாத அநேக நோய்கள் உண்டாகியுள்ளன. 2005 முதல் 2009 வரை இந்தோனேஷியாவில் பரவிய ஏவியன் ஃப்ளூவால் சுமார் 140 பேர் பாதிக்கப்பட்டு சுமார் 115 பேர் மரித்துள்ளனர். 2012 ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் பரவிய H1N1 பன்றி காய்ச்சலால் சுமார் 463 பேர் பாதிக்கப்பட்டு சுமார் 57 பேர் மரித்து போயுள்ளனர். 2013 மார்ச் முதல் ஏப்ரல் வரை சீனாவில் பரவிய H7N9 என்ற புதிய பறவை காய்ச்சலால் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சுமார் 20 உயிர்கள் பலியாயின. எய்ட்ஸ் நோயால் மட்டும் இதுவரை 22 மில்லியன் மக்கள் மரித்து போயுள்ளனர். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட புதிய நோய் உண்டாக்கும் கிருமிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் எரியும் சுடுகாடுகள், எண்ணிக்கையை எழுதி வைக்க முடியாத அளவிற்கு குவியும் பிணங்கள், எரிப்பதற்கு கட்டைகள் கூட கிடைக்காத அவலம். இதுதான் 130 கோடி மக்கள் வாழும் ஜனநாயக நாட்டின் தலைநகரின் நிலை. சாலைகள் எல்லாம் ஆம்புலன்ஸ் சத்தங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாத வெறும் கூடுகளாக. இதுதான் டெல்லியின் தற்போதைய நிலை. கொரோனாவின் 2வது அலை ஒட்டுமொத்த இந்தியாவையும் சூறையாடி வரும் நிலையில்
டெல்லியின் நிலைமையோ வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துன்பம் நிறைந்ததாக உள்ளது. இதுவே தாங்க முடியாத வேதனை என்றால் இதைவிட வேதனை உயிரிழந்தவர்களை எரியூட்ட நடக்கும் அவலங்கள்தான். டெல்லியில் உள்ள பல மயானங்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு 289 பிணங்களை மட்டுமே எரிக்க முடியும் என்ற எண்ணிக்கையை தற்போது 400ஆக உயர்த்தியிருக்கிறது தெற்கு டெல்லி மாநகராட்சி. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். தமது மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகாராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா வல்லமையுடனும் மகிமையுடனும் தமது பரிசுத்த தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் அதி சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.